அவங்களோட செகண்ட் டேக்கு வந்தாச்சு. செகண்ட் டேயில் 8 செட்டிங் போல். இன்றைக்கி செட்டிங் போல் 8 டீம் மொத்தம். ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்சா கடம்பகோணம் விசஸ் வீரச்சொன்னூர். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில், பவுலிங் எண்டில் சிவா. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் ஓவர் போல். இன்றைக்கி டேயில் முதல் பந்தே சான்ஸ் ஃபார் ஆன் ஸ்டாப் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பால் அண்டர்லேயே வந்துருக்கு. குவிக்கரா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேர் எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. குவிக்கராகவே வந்திருக்கு. பேக் டு பேக் 2 பால் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க சிவா. இந்த தடவை தப்பான பால் லெக் சைடு வந்தாங்க. கேப்லையும் போயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. இன்றைக்கி டேயில் வர முதல் பவுண்டரி நினைக்கிறேன். சாரி, கேப்பில் தான் இருந்திருக்கு ஃபீல்டர் கையில். அவர் அவுட் ஃபீல்டர் நினச்சேன். ஃபீல்டர் தான் உள்ளே தான் நிற்கிறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி சிவா. பெரிய சுத்தலுக்கு போனாங்க. லெக் பை உடம்பு போட்டு விளாண்டாங்க. தடுக்க முடியுமான்னு தெரியல. குயிக்கராக போயிருக்கு. பவுண்ட்ரி. அங்கே சிவா பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் நல்ல லென்த்தை பிடிச்சாங்கனால ஒரு லைன் லென்த் இங்கே குத்தநாட்டிலேருந்து வெளியே போன காரணத்தினால ஒயிட் கொடுத்துருக்காங்க அம்பேர். ஒயிட். அகைன் 3 பால். பெரிய சுத்துக்கு போனாங்க. லெக் பை. அட்லாஸ்ட் இந்த டட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க சிவா. இதில் 7 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டும் இழக்காமல். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பழனி. ஏறி கமிட்டாக நின்னாங்க. ஆல்ரெடி ஒரு சிங்கிள் லைன் சொன்னதுனால இங்கே ஒயிடு தான் கன்ஃபார்ம். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஏறி பெரிய சுத்துக்கு போனாங்க. பேக் டு பேக் ஒயிடை மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க பழனி. ஃபஸ்ட் ஒன்றி அப் டு அக்கிங் நேரத்தில் பாக்ஸில் தெளிவாக அடித்தாங்க. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஒயிட் அவுட் கொடுத்தாலும் தெளிவான பந்தா மாற்றி கொடுத்துருக்காங்க பழனி. ஏறி கமிட்டாக நின்னாங்க. அப் டு ஏக்கரில் குயிக்கராகவே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பதம் பார்த்துருக்கு. விக்கெட். பேட்ஸ்மனா கண்ணன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குயிக்கரா தெளிவாக முன்னாடியே குத்துனாங்க. குத்துனதுல வெளியே போயிருக்கு. ஒயிட். அடுத்த பந்து இந்த தடவை மாட்டியிருக்காங்க. ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல் டாப் ஏஜ் கேப்பில் போயிருக்கு. கேட்ச் எடுக்க முடியல யாருனாலையும். ஈஸி டூ ரன்னிங் பிட்வீனில் 2. அப் டு ஆக்கிங் நேரத்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு மிட் ஆஃபில் பிச்சுட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அங்கே பவுலர் மிஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட்டாக வந்திருக்கு. ஓவர் மூலியமா ஈஸி டூ. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவர். அப் டு ஆக்கில் குயிக்கராக வந்திருக்கு. குத்து நடந்து உள்ளே திரும்பி இருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. அண்டரில் வந்திருக்கு. பேக் டு பேக் 2 பால் டாட்டா பதிவு பண்ணி இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க பழனி. இல்லை 14 ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சக்தி. தேர்ட் ஃபஸ்ட் பால். முதல் பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. சான்ஸ் வரான்னு பார்ப்போம். நல்ல டேக், நல்ல ஒரு ரன்னிங் கேட்சிங்க லைனில். விக்கெட். விக்கெட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சக்தி. இந்த தடவை சரியான கனெக்ட் இல்லை. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றதை பார்ப்போம். கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் 1 பவுன்ஸில் எடுத்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டாப் கூட சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஏமாற்றி தூக்கி தான் போட்டாங்க. ஸ்லோயராக. ஆனால் ஒயிட் கிடச்சிருக்கு. ஒயிட் +1 இங்கே பைஸ் மூலியமாக வந்திருக்கு. ரீபால். அடித்து போட்ட பந்தை தரையில் மடக்கினாங்க. கேப்பில் குயிக்கராகவே ட்ராவல் ஆகிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்ல த்ரோவும் கூட. நல்ல ஃபீல்டர் இங்கே. சிங்கிள். லாஸ்ட் ஓவர். இந்த தடவை பேட்டில் எஜிருந்துருக்கு. குயிக்கராக ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் சக்தி. லாஸ்ட் ஓவர். தேர்ட் லாஸ்ட் பால். குயிக்கராக வந்திருக்கு. அப் டு ஆக்கரில் குத்துனது நல்லாவே திரும்பி டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சக்தி. இல்லை 19 ரன் ஆடிருக்காங்க. ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா கலை. கீப்பர் க்ளோஸும் போயிருக்காங்க. முதல் பாலே அப் டு ஆக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கலை. சொன் இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து. பெட் கால். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபால். பெரிய சுத்தலுக்கு போனாங்க. ஹுட் லென்த்தில் டாட்டை போட்டிருக்காங்க. அங்கே டாட்டு ரன்னாகவும் மாறி இருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணனால சிங்கிள். 3 ஓவருமே தெளிவாக போட்டிருக்காங்க. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் இந்த ஓவர் தான் முக்கியமான ஓவராக நினைக்கிறேன். குரூசியல் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட பந்தை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் 1 பவுன்ஸில். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்.
ஏறி கமிட் ஆகிருந்தாங்க. இந்த தடவை லெக் பை கீப்பரே பாலை துரத்திருக்காங்க. வைக்கிறா 4 ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் அகைன் சிங்கிள். லாஸ்ட் மோர். இந்த 2 பால் தான் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டாஸ் பாலை தரையில் தள்ளினாங்க கேப்பில். 4 ஸ்டாப் கூட பழனி. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் சிங்கிள் அகைன் சிங்கிள். லாஸ்ட் 1 மோர். ஷேக்கில் கண்ணன் ஆப் டு ஆக்கிங்கிறதுல சரியான கனெக்டில் ஹைட்டு தான் போயிருக்கு கேப்பில். இது வரைக்கும் யாரும் பாலுக்கு வரல. வந்திருக்காங்க குயிக்கராக கொஞ்சம். ஈஸி டு அட்லாஸ்ட் இந்த 2ஓட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிவில் 26 ரன் ஆடிருக்காங்க. 27 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா செல்வா மற்றும் பழனி. ஸ்ட்ரைக்கில் செல்வா, நான் ஸ்ட்ரைக்கில் பழனி. 27 அப்படின்ற டார்கெட்டில் உள்ளே வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கண்ணன். ஃபஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங்கிறதுல வந்ததை தெளிவாக எடுத்தாங்க. மிட் விக்கெட்டில் சாரி. ஆனால் ஸ்டாப் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் சிங்கிள் தான் பண்ணுவாங்க. சிங்கிள். இந்த தடவை ஸ்லோயராக ஏமாற்றி போட்டாங்க. கேப்பில் தான் போயிருக்கு ரன்னிங் பிட்வீன். நல்ல ஸ்டாப் கூட பவுலரை போயிட்டாங்க. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். ஸ்ட்ரான். இந்த தடவை தரையில் ஆனாங்க. பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. நல்ல ஸ்டாப் கண்ணா நீங்கள் டாட் பவுல் வந்து அண்டரில் குவிக்கராக வந்திருக்கு ஃபாஸ்ட்டாக. கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. சிங்கிள். லாஸ்ட் ஓவர் இந்த ஓவர். 5 தடவை ஹுட்லந்தில் தெளிவாக அடித்தாங்க. வெளியே போயிருக்கு ஒயிட். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல ஷாட்டும் கூட. அங்கே 6 இங்கே பழனி பேட்லேருந்து முதல் 6 இன்றைக்கி இன்னிங்ஸில் இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் வர முதல் 6 கூட. லாஸ்ட் 1 மோர். டிஃபென்ஸுக்கு போனாங்க. குயிக்கராக கைக்குள்ளே பொத்துட்டு வந்திருக்கு டாட் பால் அட்லாஸ்ட். இந்த டாட்டோட இந்த கம்பேக்கோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க கண்ணன். இதில் 10 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். ஸ்டார்ட்னா குமார். முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கு 6. செகண்ட் ஒரு முதல் பந்தே 6 அடிச்சு பாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை செல்வா. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தரையோட தரையா கேப்பில் போயிருக்கு. மிட் விக்கெட் ரீஜனில் நல்ல ஸ்டாப் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர்னு பார்த்தா ஃபீல்டர் கார்லேயே போட்டு இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. ஈஸி டூ. ஒரு ஆறுக்கு அப்புறம் ஒரு 2. ஸ்ட்ரான் ஆப் டு ஆக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க டாட் பவுல். அடுத்த பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6 கன்ஃபார்ம். மிடில் பட்டிருக்கு தெளிவாக 6. செல்வா பேட்டை 2வது 6. இந்த ஓவரில் ஏர்லியாக 12 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. குமார் குயிக்கராக ஆப் டு ஆக்கரில் கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர் குமார். இங்கே காலை பத்திரிக்கை குயிக்கராக வந்திருக்கு. அம்பர் கால் லெக் பை சொல்லியிருக்காங்க. லெக் பை மூலியம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. குமார் முடியல 25 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல் பழனி மற்றும் செல்வா. பந்தில் 2 ரன் சம்திங் ஆடணும்னு நினைக்கிறேன். தப்பான பால் விலக்கி போடப்பட்ட பந்து நடியும் போத்துரும் கண்டிப்பாக. இங்கே அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பழனி பை கடமங்கலம்.